ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் தஞ்சாவூர் பஞ்சாபகேஸ்வரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பையன் சாப்பிட்டுன்னு இருக்கான், காலை ஆஃபீஸ் போகணும், டிஃபன் பண்ணிட்டு இருக்கான். இவர் சொல்கிறார், கல்யாணத்துக்கு போகணுமே, பந்துக்கள் கல்யாணம் ஆச்சு, அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், இப்போ பணம் இல்லை, கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி, கஷ்டம்ப்பா அப்படிங்க. சாப்பிட்டே பேசுகிறான். அவர் சொல்கிற, இல்லைடா, சொந்தக்காரெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் போகணும், பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும், வாழலாம், போய் பணம் கொடுக்கணும் தானே அப்படிங்கிற. அவன் சொல்கிறான், சரிப்பா, நான் ஒருத்தன் தானேப்பா சம்பாதிக்கிறேன், குடும்பத்தையும் பார்க்கணும், நீ என்ன தானே அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திய, உனக்கு மாதம் மாதம் பென்ஷன் வருத, கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிறான். இயலாமையில் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இயலாமை இருக்கு பத்தியில. அப்போ வர வார்த்தைகள் ரொம்ப அளந்து பேசணும். இப்போ வர வார்த்தைகள் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஐயோ, இந்த வார்த்தைகளை பேசியிருக்க வேண்டாமோன்னு அப்புறம் தோணும். இது சொன்னோன்னு அவருக்கு சுருக்குன்னு தைக்கிறது. யாருக்கு? பஞ்சாபைசி இருக்கு. என்னடா பேசுகிற, ஏதோ பென்ஷன் எனக்கு வந்தால் சௌகரியமாக இருக்குன்னு சொல்கிற, நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தேன்னா மகாபிரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணினேன், பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறார். அதான்ப்பா நானும் சொல்கிறேன், நீ பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணின, நீ அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தியா, அந்த சமயத்தில் நீ அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தனா உனக்கு பென்ஷன் வரும். பென்ஷன் வந்தால் நம்ம தேவைகளை நம்ம ஆசைப்பட்டபடி, நம்ம விருப்பப்பட்டபடி நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த கல்யாணத்துக்கு போகலாம், 3 பேரும் போகலாம், நான் ஆஃபீஸில் லீவ் போட்டாலும் லாஸ் ஆஃப் பே வந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பணமும் கொடுக்கலாம். நான் ஒருத்தன் தானப்பா சம்பாதிக்கிறேன், எப்படிப்பா அப்படிங்கிறோம். இவருக்கு கோபம். என்ன பேச்சு பேசுறடி, மகாபிரிவாளுக்கு நான் செய்த கைங்கரியத்தை நீ பென்ஷனோட ஒப்பிட்டு பேசுற, பணம் தான நிரந்தரம், அவர் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கார். இன்னைக்கு எல்லாம் நன்னா இருக்கோமே, இன்னைக்கு நம்ம நன்னா இருக்கோமே, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு வஸ்திரத்தை கட்டிண்டு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அவர் நமக்கு கொடுத்தது. அவர் நம்மள என்ன கஷ்டப்பட வச்சிருக்காரு, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கே, நீ அதையும் பென்ஷனையும் கம்பேர் பண்ணி பேசுறியே அப்படிங்கிற. அவன் திரும்ப பேசுறான், இவரும் பேசுகிறார். அவன் ஆஃபீஸ்க்கு போகணும். பார்த்து மாமி என்ன பண்ணுற, அவரோட ஒய்ஃபு, நான் விடுவோண்ண, அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பட்டும், அவனுக்கு டைம் ஆச்சு, அவன் போகிறப்ப அவனோட அப்செட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு மாமி சொல்கிறா, கொஞ்சம் நீங்கள் வெளியே காலார் நடந்துட்டு வாங்க. வெளியில் நம்ம போயாச்சு அப்படின்னா அடுத்து வார்த்தை பேசுறதுக்கு ஆள் இல்லை. பத்தியில தானே ஒரு வாக்குவாதம் வருது, 2 பேருக்கு அப்படின்னு யாரான ஒருத்தர் விட்டு கொடுத்து வெளில போயிடணும். அப்பதான் அவளுக்கு மனசு சாந்தமாகும். வெளியில போன நமக்கும் இயல்பு நிலையை நம்ம யோசிப்போம். 2 பேரும் அதே இடத்துல இருந்து பேசிகிட்டே இருக்கா அப்படின்னா வார்த்தைகள் தடிச்சுட்டே போகும். யாரும் விட்டு கொடுக்க மாட்டான், விட்டு கொடுக்கணும். 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்கிறதுன்னா அதில் யாரான ஒருத்தர் விட்டு கொடுத்தால்தான் அந்த வாதமானது ஒரு நிறைவுக்கு வரும். யாருமே விட்டு கொடுக்காம பேசிகிட்டே இருக்கா அப்படின்னா அதுக்கு எண்டு கிடையாது.
எண்டு கார்டு போட முடியாது, போயிட்டே இருக்கும். அவள் பழைய கதையெல்லாம் பேசுவா, இவர் புது கதையெல்லாம் பேசணும், எல்லா கதையும் பேசணும். எல்லா வண்டவாளமும் வரும், சண்டேல தான் வரும், எல்லா வண்டவாளமும் வரும். அது தேவையா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதெல்லாம் சொல்லுவோம். நம்ம பழசெல்லாம் போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். பழசெல்லாம் பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. மாமி கொஞ்சம் காலாக நடந்துட்டு வாங்க அப்படிங்கிறார். மாமா எழுந்து வெளியே போயிட்டார் பஞ்சாபேஷ். இந்த பையன் கடை கட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஏதோ புலம்பிட்டே ஆஃபீஸ்க்கு போயிட்டான். வெளியில் போன பஞ்சாபகேஷையர் ஒரு 1/2 மணி நேரம் ரோட்டில் நடந்துட்டு ஆற்றுக்கு வர வந்துட்டு ஏசி சேரில் உட்கார்ற. மாமி ஏதோ சமையல் கட்டில் ஏதோ பண்ணிட்டு இருக்க, ஏதோ பாத்திரங்கள்லாம் ஒழிச்சுட்டு இருக்க, ஏதோ பண்ணிட்டு இருக்க. இவர் என்ன பண்ணுறார், வழிவிட்டு கேட்குறாரு, பாத்தியாடி அவன் பேசின பேச்சை, அவன் என்ன பேச்சு பேசுகிறான் பாத்தியா? ஏதோ பென்ஷனுங்கிறான், பென்ஷன் வந்தால் தான் குடும்பம் நடக்குங்கிறான். மகாபெரிவளுக்கு சேவை பண்ணியே, அப்போ நீ வேலைக்கு போயிருக்கலாமே, வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் பென்ஷன் வருமேங்கிறான். என்ன பேச்சு பேசுகிறான் பாத்தியா அப்படிங்கிற. மாமி சொல்கிறா, குடும்பத்தில் பெரும்பாலும் நீதிபதியாக யார் பண்ண, பல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பக்குவப்பட்ட பெண்கள் தான் பல குடும்பங்கள்ல இருப்பாங்க. பல குடும்பத்தில் அப்படிதான் இருக்கும். இந்த குடும்பத்தில் பாருங்க, இந்த பஞ்சாபேஸ்வரோட மனைவி சொல்ற, சரிண்ணா அவன் ஏதோ பேசுறான், அவனுக்கு சரிசமமா நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களே, நீங்களும் சரிசமமா பேசிட்டு இருக்கீங்களே, ஏதோ பேசுறேன்னா அப்படியே விட்டுவிடணும். சில இடத்துல அப்படிதான் நம்ம நடந்துக்கணும். யாரும் ஒருத்தர் பேசுறாருன்னா, கோபத்தோடு பேசுறாருன்னா, நம்மளும் பதிலுக்கு கோபப்படக்கூடாது. என்ன என்ன கெட்டு போறது? அதான் ஈகோ. என்ன கெட்டு போறது? சரி, ஆத்துல பேசுறான்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவ தானே பேசுறா, நம்மளோட பையன் தானே பேசுறான், நம்மளோட மனைவி தானே பேசுறா, நம்மளோட கணவர் தானே பேசுறா அப்படிங்கிற எண்ணம் எதிர்த்தரப்புக்கு இருக்கணும். 2 பேருமே பேசியிருந்தா எதுவுமே முடியாது. ஒருத்தர் விட்டு கொடுத்துடணும், ஒருத்தர் இறங்கிடணும். ஏன் அது நாம இருக்கக்கூடாது? யோசிங்க, நாமளா ஏன் இருக்கக்கூடாது? நல்லதுதான் அது, சச்சரவே இருக்காது, அப்படிதான் இருக்கும். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.